ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு பட்டாணி குழம்பு தான் வைக்க போகிறேன். ரெசிபி உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு தேங்காவை மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். சிம்பிளா சைட் டிஷ்க்கு வெண்டைக்காய் பொரியலும் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயையும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்ததும் ஃபைனலாக கொஞ்சமாக சாம்பார் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆற வச்சிருந்த தேங்காவையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டாணி குழம்புக்கு காய்கறி கட் பண்ணிக்கலாம். நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் இருந்தா அதுவும் சேர்த்துக்கலாம். கடாயில எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பண்ணி வச்சிருக்க காய்கறியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். காய்கறி கொஞ்சம் வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, வேக வச்சிருந்த பட்டாணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதிலே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சூப்பரா வெந்து வந்துடும். ஃபைனலா மல்லி இலை, கருவேப்பிலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான பட்டாணி குழம்பு ரெடி ஆயிரும். மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அப்படியே தெருவுக்கு இளநீ வித்துட்டு வந்தாங்க, 2 இளநியும் வாங்கிட்டேன். வெண்டைக்காய் பொரியல், சாதம், பட்டாணி குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா சொல்றாங்க நான் இன்னைக்கு லீவுன்னு. சரியான கோவம் வந்துருச்சு. உங்க வீட்லயும் இந்த மாதிரி நடக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேற என்ன பண்ண, மார்னிங்கே செஞ்ச சாப்பாடு, குழம்பு, பொரியல் வச்சு சாப்பிட கொடுத்தாச்சு. எனக்கு கோதுமை மாவுல பேன் கேக் தான் செஞ்சு சாப்பிட போறேன். 2 கரண்டி கோதுமை மாவு, 1 முட்டை, 1 பழுத்த பனானா சேர்த்துட்டு கூடவே இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை, ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நட்ஸ் பவுடர் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மாவுல குட்டியா தோசை மாதிரியும் பேன் கேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பணியார கல்ல ஊத்தி பணியார மாவும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு தோசை பணியாரம் ரெண்டுமே ஊத்தி எடுத்துக்கிட்டேன். எவ்வளவுதான் பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் என் குழந்தைக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவனுக்காக ஒரு முட்டை தோசையும் ஊத்தி எடுத்துக்கிட்டேன். அவனுக்கு ஒரு முட்டை தோசை பட்டாணி குழம்புல உள்ள பொட்டேட்டோ வச்சு ஊட்டி விட்டாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வேர்க்கடலையும் ஊற வச்சாச்சு. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.